அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம்? உங்களுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் உடல் ஆரோக்கியம்தான் கொஞ்சம் இதாக இருக்குது, வீட்டில் கொஞ்சம் டென்ஷன். மற்றபடி உத்தியோகம் பரவாயில்லை, தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய ஒரு அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அந்த வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். பெரிய பாக்கியம். பாக்கியம் ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் அவர் தான். உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் இருக்கிற இடம் சூப்பரான ஸ்தான பலம் 9ஆம் இடத்துல. பார்வையும் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களோட ஜென்மராசியை பார்க்குறாரு, சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு, பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. சூப்பர், ரைட். அதோடு நிறுத்திக்கணும், புரியுதா? ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. அடுத்தபடியாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 6ஆம் இடம் பகைரோன ரோகஸ்தானம். நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. பட் 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே சத்ரு ஜெயம் உண்டு. ஒரு பகைமையை அழித்து ஒரு இதில் வருவீங்க. ஏன்னா அந்த துலாம் ராசியில் தான் விசாகம் என்பது முருகப்பெருமானோட நட்சத்திரம். ஸோ பகைமையை வேரோடு அழிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சனீஸ்வர பகவான் இருக்கார். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 4-5 கூட அதிபதி, பஞ்சமாதிபதி, அதே சமயம் சுகாதிபதி. ஸோ இந்த வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ரைட். அடுத்தபடியாக உங்களுக்கு ராகு கொஞ்சம் 5ஆம் இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக எல்லாம் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துருந்தா கூட குருவோட பார்வை அங்கே இருக்குது, 9ஆம் பார்வை. ஸோ கொஞ்சம் சமாளிக்கிறீங்க. சூப்பராக உங்களுக்கு கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். எப்போவுமே கேது லாபத்தில், ஜீவனஸ்தானத்தில் இதிலெல்லாம் இருந்தாருனாலே சூப்பர். அப்போ 11ஆம் பாவத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்கார். எப்போவுமே கேது ஞானக்காரகன் தான். ஞானக்காரகன் ஒரு விஷயத்தை கொடுத்து தான் அதை சரி பண்ணுவார். நம்ம எல்லோரும் பயப்படுறோம். அதுமாதிரி சனி பகவான் அப்படி தான். எல்லோரும் நிறைய பேர் சனி பகவானை பார்த்து பயப்படுவாங்க. 7.5 சனி, கண்டகச்சனி. ஏன் பயப்படுறீங்க? அதற்குண்டான ஒரு இதை நம்ம கரெக்டாக இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ தாயார்கிட்ட நம்ம எப்படி பழகுவோம், மனைவிக்கிட்ட எப்படி பழகுவோம், ஒரு மகள்கிட்ட நம்ம எப்படி பழகுவோம், அவ்வளோதான். கிரக அமைப்புகளோடு நம்ம அப்படியே போயிடணும், ட்ராவல் பண்ணணும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களோட முக்கியமான கிரகம் சொல்ல வேண்டியது என்னென்னா சுக்கிர பகவான். உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி, 1-8 கூட அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்றது தான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். சரியா? 7ஆம் பாவத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், புரியுதா? குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதே தான் அஷ்டமாதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, புரியுதா? ரைட். இப்போ 19/4/2026 அதாவது 19th ஏப்ரல்லேருந்து இந்த சுக்கிரன் எங்கே டிரான்சிட் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார். சூப்பர். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அருமையான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். எதிர்பார்க்காத அளவில் ஒரு மிகப்பெரிய நன்மை. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வருமானம், முக்கியமாக வருமானம் தாங்க. கரெக்டாக? நிறைய பேருக்கு வருமானம் வரலைன்னா தான் பிரச்சனையே, டென்ஷன் எல்லாருக்குமே. அப்போ வருமானம் நல்லா வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக உங்களுக்கு நீங்கள் நிறைய நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த இதில் மாதத்தில் உங்களுக்கு ஒரு 15,000லேருந்து 20,000 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு 30,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே உங்களுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தபடியாக குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காருன்னு சொல்லிட்டேன். 9th பிளேஸில் இருக்கார். இந்த 9th பிளேஸில் அவர் வக்கர நிவர்த்தி ஆனோடனே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டானது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு டென்ஷனை கொடுத்து சரி பண்ணுறார். கரெக்டாக? நிறைய பேர் பயந்துடுறீங்க உடல் ஆரோக்கியம். கரெக்டாக? பயப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி கொடுத்து அப்படி சரி பண்ணுறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலேயே நம்ம கவனிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் வராது, பெரிய லெவலுக்குள்ள பிரச்சனைகள் வராது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவலி தானே அப்புறம் பார்த்துக்கலாம், ஜலதோஷம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னே போயிடுவாங்க. நிறைய பேர் எனக்கு ஒன்றும் செய்யாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கேன் அப்படிம்பாங்க. எப்போவுமே உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப
அற்புதம். ஆனால் அதே சமயம் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தர் 100 வயசு வாழ்ந்தாராம், வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து பார்க்கறதுக்கு எல்லோரும் போயிருக்காங்க. போயிட்டு 100 வருஷமாக ரொம்ப அற்புதமாக இருக்கீங்களே, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கீங்களே, ஏதாவது ரகசியம் ஏதாவது இருக்கா என்னன்னு? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா. சிகரெட் குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், மது குடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் வந்து அப்படியே யோகா தியானம் இதெல்லாம் பண்ணி நான் இப்படி வச்சுட்டுருக்கேன். ஓ அற்புதம் அற்புதம், ஆகா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். மேலே மாடியில் அந்த ரூம்லேருந்து ஒரே சத்தம், புகை, சிகரெட் புகை, ஒரே கும்மாளம், குதி. இவங்க கேட்டாங்களா, யாருப்பா அது, நீங்கள் இவ்வளோ ரொம்ப இதாக இருக்கீங்க, மேலே என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னா. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அண்ணன், அவருக்கு 110 வயசாகுது. இப்படி 110 வயசில் அவர் சிகரெட் பிடிக்கிறார், தண்ணி அடிக்கிறார், டான்ஸ் ஆடின்னு இருக்கார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் 110 இருக்கார். இவர் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கார், 100 வயசு இருக்கார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். கவனமாக இருக்கணும், அதே சமயம் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இதான் ஒன்று என்னென்னா, சந்தோஷத்தை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்றீங்க, துக்கத்தையும் ஜாஸ்தியாக எடுத்துன்றீங்க. அதனால தான் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது. ஸோ யாரையுமே நம்பாதீங்க, உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. அதுமாதிரி உங்கள் சுற்றி இருக்கிற உறவுகளை நம்புங்க. அதுக்காக எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. எல்லாரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். சரி, இப்போ அடுத்தபடியாக குரு பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக 9th பிளேஸில் இருக்காருன்ட்டு ரொம்ப அற்புதம். தந்தையார் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும். பிதுரார்ஜ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம். இந்த ராகு பகவான் புத பகவானோட சேர்ந்துட்டு, புத பகவான் உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பாக்யாதிபதி, விரையாதிபதி, 9, 12 குடையாதிபதி புத பகவான் ராகுவோட சேர்ந்துட்டு உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், 5ஆம் பாவம். குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருந்தால் கூட ஒரு தெளிவு இருக்கும். குழந்தைகளும் நல்லா தெளிவாக படிக்க ஆரம்பிப்பாங்க, ஏன்னா குருவோட பார்வை அங்கே விழுது. ஸோ இந்த கன்ஜெக்ஷன் இருந்தால் கூட குருவோட பார்வை இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10th ஏப்ரல்லேருந்து இந்த புத பகவான் மாறுறார். என்ன, எங்கள் பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்துக்கு வரார். ரைட், பரவாயில்லை அப்படின்னாலும் நீச்சம் அடைகிறார். ஸோ உங்களுக்கு வந்து பாக்யாதிபதி நீச்சம் அடைகிறார். கரெக்டாக? அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாக்கியங்களை அனுபவிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் விரையாதிபதி நீச்சம் அடைகிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, விரையாதிபதி நீச்சம் அடைஞ்சார் அப்படின்னாலே உங்களோட விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உங்களோட விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போ அனாவசியமான செலவுகள்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். இந்த இடத்துல அனாவசியமான செலவுகள் அப்படின்னா என்னது? மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதுபோதுங்க, மனுஷனுக்கு அதாங்க முக்கியம். உடம்பு ஆரோக்கியம், ஒரு நல்ல வருமானம், இதெல்லாம் இருந்தாலே பெரிய பாக்கியம். அதுமாதிரி எவனொருவன் நல்ல நிம்மதியாக தூங்கி எழறான் பாருங்க, அவன் தான் உண்மையாக கொடுத்து வச்சவன். நிறைய பேர் பிறண்டு படுத்துன்னு இருப்பாங்க. அடுத்த நாள் சொல்லுவாங்க, இப்போ நான் 1 மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன்ப்பா, தூக்கமே வரலப்பா, அப்புறம் தூங்கினேன் 5 மணிக்கெலாம் ஏற்றுட்டேன்ப்பா, மறுபடியும் அவன் தூக்கம் வரலப்பா அப்படிம்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பரவாயில்லை, கொடுத்து வைத்தவர்கள். அப்போ இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம். அடுத்தபடியாக உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். கரெக்டாக? சனியோட சேர்ந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்குறார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், எல்லாமே கொடுத்துட்டுருக்கார். கடன் சுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்காக நீங்கள் 10 கோடி வாங்கிட்டு நான் 1 கோடி தான் அடைச்சேன், 9 கோடி இருக்கே சுவாமின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த 1 கோடி அடைச்சிங்கள, அதுதான் பெரிய விஷயம். அப்படி தான் யோசிக்கணும், புரியுதா? அவன் உடல் ஆரோக்கியம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லபடியாக ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இந்த 2ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7 தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி, 2, 7 குடைய அதிபதி எங்கே வர்றாருன்னா அவரும் பகைருண ரோகஸ்தானத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இந்த இடத்துல 13th ஏப்ரல் வரைக்கும் 3 கிரகங்களோட கன்ஜெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சூரிய பகவான் லாபாதிபதி, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 4, 5 குடையவர், அடுத்தபடியே 2, 7 குடைய செவ்வாய், 3 பேரும் சேர்ந்துடுறாங்க 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பிரிஞ்சிடறாங்களே, இல்லை, சூரியன் மட்டும் வெளியில் வர்றார். சூரியன் மட்டும் அப்படியே வந்து 14th ஏப்ரல் அவர் எங்கே வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட களத்திரஸ்தானத்துக்கு வந்து உச்சம் அடைகிறார். ஏன்னா மேஷராசியில் தான் அவர் உச்சம்.
சரியா? 7ஆம் பாவத்தில் உச்சமடைகிறது பரவாயில்லை, நல்லது தான். ஆனால் 6ஆம் இடத்தை விட்டு முதல்ல விலகிறார் பாருங்க, சனி பகவானை விட்டு விலகிறார் பாருங்க, அதுவே பெரிய பாக்கியம். அப்போ சூரியனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. சூரியனுக்கு நிம்மதி கிடைக்கும்போது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி கிடைக்கும். என்ன ஒன்று, 7ஆம் இடத்துல வந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். கவலையே படாதீங்க, டோன்ட் வரி. ஏன்னா எப்போ ஜென்மராசியை ஒரு உஷ்ணமான கிரகம் பார்க்குறதோ அப்போ நமக்கும் உஷ்ணம் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும். கரெக்ட். ஆனால் இந்த இடத்துல குருவும் உங்களை 5ஆம் பறவையாக பார்த்துட்டு இருக்கார். சூப்பர். குரு சூரியன் 2 பேருமே உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. ஸோ சில பேருக்கு சிவராஜ யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தசாபுக்தி இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ சூரியன் அங்கேருந்து விலகிட்டார். இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்காங்க 2ஆம் தேதியிலேருந்து அந்த மாதம் முழுவதும். ஏன்னா செவ்வாய் சாதாரணமாக ஒரு 40-45 நாட்கள் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் டிரான்சிட் ஆவார். அப்போ இந்த 45 நாட்களில் அவர் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லதில்லை. 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து பேசுகிற வார்த்தைகளில் அமைதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு இதிலெல்லாம் அனாவசியமாக நீங்கள் தலையிட்டக்கூடாது. இப்போ யாரோ 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உள்ளே போகாதீங்க. போனீங்கன்னா அந்த பிரச்சனை 2 பேரும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. இந்த வடிவேல் கதை மாதிரி தான், அண்ணன் தம்பி சண்டை போட்டுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதும் சனி செவ்வாய்ங்கிறதுனால சேர்க்கை, அதுவும் 6ஆம் இடம் அப்படிங்கும்போது பகைமை அதிகமாகலாம். அதுமாதிரி அனாவசியமான செலவெல்லாம் கட் பண்ணுங்கள், புரியுதா? அனாவசியமான செலவெல்லாம் கட் பண்ணிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா ருணம் அதிகமாகலாம். ருணம்னா இந்த இடத்துல கடன். சரியா? ரோகம் அது உங்களுக்கு அந்தளவுக்கு பாதகம் கொடுக்காது. ஏன்னா சூரியன் அங்கே வந்து விலகிட்டார். ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு. ரொம்ப நாளாக இருந்த அந்த நோய் நொடிகள்லாம் விலகிடும். இந்த நோயெல்லாம் வந்து கண்டிப்பாக நீண்ட நாள் நோய்கள் அதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். அப்புறம் திடீர்னு இடையில வந்த நோய்கள்லாம் கூட மறைஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அது மாட்டுக்கு ஆஸ்டச் என்ன போயிட்டு இருக்குமோ அது போயிட்டு இருக்கும். ஆனால் வருமானம் மட்டும் நல்லா வரும். எதிர்பாராத வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரியா? பெண்கள், துலாம் ராசி பெண்கள், நிஜமாக அவங்களுக்குலாம் நான் என்னோடய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஏன்னா இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் அப்பா அபரிமிதமான புத்தி கொண்டவர்கள். ரொம்ப இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க. ரொம்ப அற்புதம். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கும் ஒரு நல்ல பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு இந்த மாதம் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நல்லா படிப்பாங்க. இருந்தாலும் புதன் வந்து நீச்சமடையராக இருக்கும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் வைக்கணும். சரியா? ஓகே. இப்போ உடல் ஆரோக்கியம் சொல்லிட்டேன், பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். என்ன கடன் சுமை கண்டிப்பாக வரும். கடன் யோசித்து வாங்கிக்கோங்க, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் சமாளிக்கலான்னா சமாளிக்கிறேன். ஏன்னா வருமானம் வரும். என்ன குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து வருமானத்தை கொடுப்பார். ஸோ அந்த வருமானம் வருதே நினச்சி கடனை வாங்கிடாதீங்க, புரியுதா? இப்போ ஒரு இடத்துலேருந்து வந்துட்டே இருக்குது, ஆஹா வரும் அப்படின்னு நினச்சிட்டு கடனை ஒரு 10 லட்சம் வாங்கி போட்டிங்கன்னா மாட்டிக்கும், லாக் ஆகிடும். ஸோ அந்தமாரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப விசேஷம். சரி, இப்போ இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. கேது ரொம்ப லாபத்தில் இருக்கார், அது பெரிய பாக்கியம். அடுத்தபடியாக குரு உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபுளாக இருக்கார். என்ன அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதனும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். சரியா? அதுவும் ராசிநாதன் வந்து உங்களுக்கு 19th ஏப்ரல்லேருந்து சூப்பராக ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? அஷ்டமஸ்தானத்தில் வந்தால் கூட பெரிய மாற்றம். என்ன சரி, இப்போ இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இதுன்னா சனி செவ்வாய் சேர்க்கை தான். அது அவ்வளவு நல்லது கிடையாது. சரியா? அப்போ இந்த நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும், இல்லைன்னா கந்தகுரு கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே. இது நீங்கள் சொன்னாலே உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அடுத்தபடியாக உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு. சனீஸ்வர பகவான் வழிபாடு நீங்கள் பண்ண ரொம்ப பிரமாதம். ஆக இந்த சின்ன சின்ன ஒரு வழிபாட்டெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.